கருவாடுன்னு கருவாட்டுக்கார பொம்பளை கருவாடு வித்துன்னு போச்சு. அப்பதான் நித்தி பாப்பா கூப்பிட்டா, டே நமக்கு ஒரு 2 கிலோ வாங்கலாம் அப்படின்னு. எங்க போகுது கருவாடு? தோப்பதா. அந்த கருவாட்டுக்கார பொம்பளையும் வீடு வீடா போயிட்டு கூவி விற்க பார்த்துச்சு. ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்புறம் எங்க ஆயா கிட்டே விற்க போயிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி எங்க ஆயா குத்தோடனே அந்த கருவாட்டுக்கார பொம்பளை வாங்கி குச்சிருச்சு. மொத்த கருவாடே 30 ரூபாய் குத்துறனோடனே ஐயோ அம்மா அப்படின்னு கருவாட்டுக்கார பொம்பளை சாக்கு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்லயும் போய் விற்க பார்த்துச்சு. ஒன்னும் வேலைக்கு ஆகல அங்கேயும். அதுக்கு அடுத்தது எங்க வீட்லயே போயிட்டு கருவாடு விற்க பார்த்துச்சு. எங்க அம்மா கருவாடுலாம் இருக்குதுமா கிளம்புமா அப்படின்ட்டாங்க. எங்க அத்தை 20 ரூபாய்க்கு கருவாடு கொடுமான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. 20 ரூபா வாங்கினேன். ஒரே ஒரு பீஸ் கருவாடு குத்துச்சு. என்னமா இது அப்படின்னு கேட்டுக்கா 20 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் அப்படின்னு அந்த பொம்பளை. ஐயோ நான் வர இன்னும் கருவாடு வாங்கலையா? ஏமா கருவாடா அப்படின்னு இருக்கா. யார பாத்துறா கருவாடுன்றா? நீ தாண்டா கருவாடு மறிக்கிற, என்ன பார்த்து கருவாடுன்றா அப்படின்னு திட்டுது. நான் கருவாடு மறிக்கிறேன். ஸ்டீல் பாடிமா, ஸ்டீல் பாடி. சரி அதை விட கருவாடு எவ்வளவு கிலோ? 136 ரூபா, 250 ரூபா, 460 ரூபா. எல்லா கருவாடும் ஒரே மாதிரி தான் கருப்பா காஞ்சி போகிறது. என்னமா இது ஒரு மாதிரி நாத்தடிக்குது. இரு மோந்து பாக்குறேன். யோ கருவாடு வாங்க தந்தவங்க எல்லாம் மூட்டு கிளம்ப. நீ என்ன நாயா மோந்து பாக்குறேன்றா? ஏடா முட போச்சு ஆளாகிற அப்படின்னு அந்த கருவாட்டுக்கார பொம்பளை எனக்கு கை ஊத்துது. நான் கண்டுக்கலையா? கிளம்பு அப்படின்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகுதுங்க. அந்த பொம்பளை என்ன வண்ட வண்டியா கேட்டு போகுது.